ஓகே இந்த பூச்சி பூச்சி சாப்பிடுறியா இத பாதுகாப்பா இருக்கா இத வந்து இன்னொரு பூச்சி சாப்பிடு என்னது சரியா இந்த பேர்ட் சாப்பிடுங்க ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க சாப்பிட்டு மாத்து போய் உட்காரும் உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப கீழே ஒன்று போடும் ட்ராப்பிங் செய்யுங்க எல்லாரும் பேர்ட் ட்ராப்பிங்ஸை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது ஆனா அதனால ஏதாவது பயன் இருக்கா என்ன பயன் அதுல உள்ள என்ன இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுமா அந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ் வளர்த்துட்டே கீழே அப்படியே போட்டு கீழே போட்டோடனே அது மைக்ரோ ஆர்கானிசம் செடி பார்க்கணும் உங்களுக்கு நல்ல சத்து சொல்லி அங்கே போய் நல்லா ஓகே செடி நல்ல சத்து செடி பார்வல செடி வந்து வேற ரோசமா சாப்பிடும் ஓகே இந்த செடி நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னொரு இந்த செடி பாருங்க வெரி குட் சத்து எடுத்துக்கிட்டு இந்த சேம் டைம் அதே நேரத்தில் அதே நேரத்தில் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னத்துக்கு சாப்பாடு கொடுக்குது அடுத்து பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பொருள் அதுக்கு வேற என்ன ஓகே எலிக்கு சாப்பாடு கொடுக்குது எலி சாப்பிடுது கடிச்சு கடிச்சு வச்சு சாப்பிட்றோம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது எலிய வந்து என்ன சாப்பிடுது இந்த பாம்பு சாப்பிட்டு இந்த பாம்பை வந்து பாம்பை வந்து இன்னொன்று சாப்பிடுறது அப்படியே பறந்து சாப்பிடுவோம் இது நல்லா உயரமா இருக்கு இல்லையா அதனால இந்த கழுதை வந்து எதுவுமே ஈஸிலி சாப்பிடாது அதனால இந்த கழுகு எப்படி செத்து போவோம்னா நேச்சுரல் டெத் அப்படியே உங்களுக்கு செத்து போயிடும் வயசானவங்க செத்து போகுது இல்லையா செத்து போய் என்ன ஆயிடும் செத்து போனா எப்படி டீகம்போஸ் ஆகும் இந்த டீகம்போசர் இருக்கு இல்லையா அந்த டீகம்போசர் வந்து நீங்க சாதாரணமா நினைச்சிடாது ஏன்னா செடி இருக்கு இல்லையா செடி கூட சாப்பாடு செடி நல்லா சாப்பிடுறது அப்புறம் இந்த செடி செடி கரெக்ட் செய்து பச்சை கலர் சட்டை இருக்கும் அந்த செடி நல்லா ரிலாக்ஸா சாப்பிட்டு ஓகே இந்த செடியை சாப்பிடுங்க செடியை என்ன சாப்பிடும் மாடு சாப்பிட்டு என்ன பண்ணும் ஓகே வெரி குட் மாட்டு சாமி ரொம்ப இருக்காதீங்க கையே கொஞ்சம் கேட்டுக்கோங்க இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் உரம் நீங்க எந்த செடிக்கு மாட்டு சாணம் போட்டீங்கன்னா காய வச்சு மாட்டு சாணம் போட்டீங்கன்னா அந்த செடி நல்லா வரும் அவ்வளவு சத்துக்கள் அடங்கிய ஒரு பொருள் அதை நீங்க கையில கொடுக்குற வேணாம் சரியா ஓகே இந்த மாட்டு சாணம் நல்லா மக்கள பிறகு அதுதான் மிகச்சிறந்த உரம் எங்களுக்கு உரம் மறுபடியும் யாருக்கு போனேன் செடிக்கு விருந்து நல்ல செடியை வந்து நல்லா வளர்ந்து மனுஷனுக்கு என்ன கொடுக்குது செடி வளர்ந்து கிரெயின்ஸ் தானியத்தை சாப்பிட்டு யாரு சாப்பிடுறோம் சோளம் சாப்பிடுறோம் தானியங்கள்லாம் யாருக்கு
இந்த மிருகங்களுக்கும் இந்த பறவைகளுக்கும் பாம்பு இதெல்லாம் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒரு பயன் இருக்கு. குருவியோட